வருவாய் கோட்டத்தை தலைமையிடமாக கொண்டு திருவள்ளூர் மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட மக்கள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை தலைமையிடமாக கொண்டு திருவள்ளூர் மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட மக்கள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் திருவள்ளூர் ஆட்சியிடத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திருவள்ளூருக்கு செல்ல 70 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும் எனவும், நேரடியாக பேருந்து வசதிகளும் கிடைக்க இல்லை எனவும், அரசின் நலத்திட்ட உதவிகள் கிடைப்பது நடைமுறை சிக்கல் உள்ளதாகவும் கூறி மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து திருவள்ளூர் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஆனால் பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அது கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், தன்னுடைய பொது பிரச்சனையாக இருக்கட்டும், தனிநபருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது தீராத பிரச்சனைகளாக தான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. அதனால இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா இந்த மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டம். ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இப்போ பொன்னேரி அந்த சரௌண்டிங்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு காட்டூர், தத்தமஞ்சி, பழவேற்காடு, அண்ணாமலைச்சேரி, ஆரம்பாக்கம், இப்படி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது பொது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சியரை அணுகி இங்க ஒரு மனு கொடுக்கணும்னு சொன்னா சாதாரண ஜனங்களுக்கு ஒரு நாள் பொழுதாவது போக்குவரத்துக்கு நேரடி பஸ் போக்குவரத்து கிடையாது. 2-3 பஸ் மாறி தான் இங்க சேர வேண்டியதா இருக்குது. அப்படி சேர்றதுக்கு பாத்தீங்கன்னா கூடுதலா பணவிரயம் ஆகுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு நாளெல்லாம் செலவு பண்ண வேண்டியிருக்குது. நாங்களும் பாத்தீங்கன்னா இப்ப திருவள்ளூர் மாவட்ட மக்கள் மேம்பாட்டு சங்கத்துல எங்க நிர்வாகிகள் வந்திருக்கிறோம். நாங்க எங்களுடைய மனுவை என்னன்னா இந்த மாவட்டத்தை தயவு செய்து 2ஆ பிரிச்சிருங்க. பொன்னேரி வருவாய் கோட்டத்தை தலைநகரமாக வச்சு பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி அந்த பகுதிகளெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு மாவட்டமாகவும் திருவள்ளூர் மாவட்டமாக இருக்கட்டும். ஏதோ ஒரு அவசர ஆபத்துனாலும் கூட ஒரு மாவட்ட ஆட்சியரே அந்த பகுதிக்கு பழவேற்காட்டுக்கு வரணும்னா 1.5 மணி நேரம் ஆகும் ஒரு கார்ல எடுத்துட்டு வரதுக்கு. சாதாரண ஜனங்க போறதுக்கு மிகப்பெரிய சிரமமா இருக்குது. நாங்கள் தொடர்ந்து இந்த மாவட்டத்தை 2ஆக பிரிக்கணும். பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளை தனியாக பிரிச்சு தனி மாவட்டமாக அறிவிக்கணும். எதுக்காக தனி மாவட்டமாக அறிவிக்கணும் சொன்னால் அப்போ அங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் வருவார், எல்லா அதிகாரிகளும் அங்க வருவாங்க. பொதுமக்கள் ஒரு 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ளார அந்த அதிகாரிகளை அணுக முடியும், தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே 1000 பேர் நிக்கிறாங்க மனு கொடுக்கறது. 1000 பேர் நிக்கிறாங்க மனு கொடுக்கறது. மனு கொடுக்கற நேரத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் அலை மோதுது. போட்டா என்ன ஆகுது, அந்த நேரத்துக்கு நெட்வொர்க் ஒர்க் ஆகல, மேனுவலா எழுதி கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டா அதுக்கப்புறம் நெட்ல நாங்க ஏத்திக்குவோம் அப்படின்றாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் பெருசா வர்றதும் கிடையாது. அப்படி எடுத்துன்னு போனா 1 மணி 1 மணி ஆகுது. நான் அவ்வளவு பொன்னேரில இருந்து நான் இன்னைக்கு லீவு போட்டுட்டு ஒரு வண்டி எடுத்து 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு இவ்வளவு செலவு பண்ணி சாப்பாடு கட்டின்னு இவ்வளவு தூரம் மனு கொடுக்க வந்தேன். பொது விஷயத்து பர்சனலா எதுவும் வரல, பொது விஷயத்துக்காக வந்தா 1 மணி ஆச்சு. கலெக்டர் இல்ல, 2 அதிகாரி தான் உட்காந்து மக்கள் குறை கேட்டு மனு வாங்குறாங்க. அவங்களே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூப்பிட்டா பல துறை அதிகாரிகள் அந்த சீட்லயே கிடையாது. அப்போ இது ஏதோ ஒரு கண் துடைப்புக்காக நடக்கக்கூடிய மக்கள் குறை கேட்பா இருக்குது. மாநில முதல்வர் என்ன சொல்றாரு, மனுக்களை சாதாரண நினைக்காதீங்க, மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுங்க, அரசாங்க திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறாரு. ஆனா பிராக்டிகலா என்ன நடக்குது, மக்களுடைய பிரச்சனைகள் அரசாங்கத்தினுடைய உரிய கவனத்துக்கு சேர மாட்டேங்குது, தீரவும் மாட்டேங்குது. தீர்ந்தா ஏன் டெய்லி வாராந்திரம் 1000 பேர் வர போறாங்க இங்க? அதனால இந்த மாவட்டத்தை 2ஆக பிரிக்கணும். பொன்னேரி வருவாய் கோட்டத்தை தலைநகரமாக கொண்டு பொன்னேரி தனி மாவட்டமாக அறிவிக்க வேணும் அப்படிங்கிறது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்டகால கோரிக்கை. இது இந்த ஆட்சியில இல்ல, கடந்த ஆட்சியில இருந்து நாங்க அந்த மனு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு இந்த கோரிக்கை இருக்குது. தயவு செய்து தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் இதை அடுத்த பேரவை கூட்டம் நடக்கின்ற போது பொன்னேரியை தலைமையகமாக கொண்டு தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த பகுதியிலே பாதிக்கப்படுகின்ற பொதுமக்கள் சார்பாக நாங்கள் தயவு செய்து அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து இதனை அறிவிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தனுஷ்கோடி, திருவள்ளூர் மாவட்ட மக்கள் மேம்பாட்டு சங்கம், பொன்னேரி செயலாளர்.